ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முக்கியமான விஷயம். தபால் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த தபால் ஓட்டு இன்னைக்கு நெறைய ஊர்ல வந்து வாங்கல. அதாவது எங்க ஊர்லயும் எனக்கு தெரிஞ்சு வாங்கல. எங்க தாத்தா கிட்டயே வாங்கல. அவரோட ஸ்லிப் எல்லாமே இருக்கு. அந்த பூத்ல வந்து ஸ்லிப் எல்லாமே என்கிட்ட இருக்கு. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கு. அவர் எல்லா ஃபார்ம் ஃபில் பண்ணி எல்லாமே கரெக்ட்டா ப்ரொசீஜர்ல முடிச்சுட்டாங்க. இருந்தாலும் தபால் ஓட்டு வாங்க வரல. தபால் ஓட்டுனா என்னன்னா, ஏஜ்டு பீப்பிள்ஸ்க்குலாம் வீடு தேடி வந்து அவங்களே வந்து ஓட்டு வாங்குவாங்க. ஏஜ்டு பீப்பிள்ஸ் அண்ட் மாற்றுத்திறனாளி யாராவது உடம்பு முடியலையோ அவங்களலாம் வந்து வீட்லயே வந்து ஓட்டு வாங்குவாங்க. அந்த மாரி வந்து ஓட்டு இந்த தடவ வாங்கல. எங்க தாத்தாவுக்கு வந்து வாங்கல. அவர் வந்து பல வருஷமா அந்த மாரி அந்த மெத்தட்ல தான் ஓட்டு போட்டுட்டு இருக்காரு. இந்த தடவ வந்து வாங்கல. இத பத்தி எலக்ஷன் கமிஷனுக்கு இப்ப தான் கஸ்டமர் கேர் சர்வீஸ்லேருந்து எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி தாலுகா ஆஃபீஸ்லேருந்து எல்லாம் போய் பார்த்து கேட்ட இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டது வரைக்கும் நாங்க எல்லார்கிட்டயும் வாங்கியாச்சு. அதாவது அவங்க லிஸ்ட் வந்து எல்லார்கிட்டயும் வாங்கியாச்சுன்னு சொல்றாங்க. ஆனா எங்க ஏரியால கேட்டு பார்த்தா ஒரு 4, 5 பேர்கிட்ட கேட்டு பார்த்தாங்க. 4, 5 பேர்கிட்ட இருந்து எடுக்கலன்னு சொன்னாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல. அண்ட் தென் இன்னொரு விஷயம் அவங்ககிட்ட கேட்டதுல என்ன தெரிஞ்சதுன்னா, நான் இப்ப வந்து ஓட்டு போடல. இப்ப எப்படி ஓட்டு போடுறேன்னு கேட்டதுக்கு, அவங்கள நாளைக்கு வந்து பூத்துக்கு கூட்டிட்டு போய் ஓட்டு போட வைங்க. இதுதான் வந்து லாஸ்ட் ப்ரொசீஜர். நாங்க அடுத்த தடவ வந்து சரி பண்றோம் இத அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாளைக்கு நேரடியா கூட்டிட்டு போய் எங்க தாத்தாவ கூட்டிட்டு போய் அண்ட் தென் அந்த ஏஜ் பீப்பிள்ஸ கூட்டிட்டு போய் நேரடியா போய் ஓட்டு போட போறோம். உங்க ஏரியால இதே மாரி பிரச்சனை, இல்ல இதே மாரி இஷ்யூ இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்கள கூட்டிட்டு போய் ஓட்டு போடுங்க. அப்ப போட்டா தான் தெரியும். ஆல்ரெடி அவங்க ஓட்டு போட்டுருக்காங்களா? அவங்க பேர்ல வேற யாரோ போட்டுருக்காங்களா? இல்ல வேற ஏதாவது இங்க தப்பா நடக்குதுன்னு சொல்லி அப்பதான் நமக்கு தெரியும். தயவு செஞ்சு இந்த விஷயத்த விட்டுறாதீங்க. ஏன்னா, ஒரு ஓட்டு போடுறதுக்காகவும் ஃபாரின்லேருந்து வெளிநாட்டுலேருந்து வந்துட்டு இருக்காங்க. போன தடவ கள்ள ஓட்டு போடுறதுல எப்படி நடந்துச்சுன்னா, யார் யார் இங்க இந்தியால இல்லையோ, அவங்களோட பேர்ல வந்து கள்ள ஓட்டு போட்டாங்க. இந்த தடவ அதுவும் பாசிபிள் கிடையாது. ஸோ அவங்க வேற ஏதோ கோல்மால் பண்றதுக்கு இருக்க ஒரே வழி இந்த ஏஜ்ட் பீப்பிள்ஸ் அண்ட் தென் இந்த மாரி வோட்டிங் விஷயம் தான் நெனைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மேபி இது ட்ரூவா இல்ல வந்து பொய்யான்னு எனக்கு தெரியல. ஏன்னா, இந்த நியூஸ் வந்து இப்ப தான் நானே கேள்விப்படுறேன். இந்த மாரி நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு தான் இருக்கு. இப்ப நான் லைவா பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்க வீட்லயே நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து ஜாக்கிரதையா இருங்க. ஏஜ்ட் பீப்பிள்ஸ் இருந்தாங்கன்னா, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள கூட்டிட்டு போய் ஓட்டு போட வைங்க. அண்ட் தென் நீங்க பூத்துக்கு கூட்டிட்டு போனா கூட ஏஜ்டு பீப்பிளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தந்து அவங்கள முன்னாடி போக வச்சுருவாங்க. ஸோ சீக்கிரம் ஓட்டு போட்டுறலாம். அதனால கண்டிப்பா ஏஜ்டு பீப்பிள்ஸ் இருந்தாலும் சரி, மாற்றுத்திறனாளி யாரா இருந்தாலும் சரி, கண்டிப்பா ஓட்டு போட கூட்டிட்டு போங்க. இது ஒரு மாற்றத்துக்கான தேர்தல். தயவு செஞ்சு எல்லாரும் ஓட்டு போட வைங்க. வந்து கள்ள ஓட்டு நடக்கவே கூடாது. தப்பான விஷயம் எதுவுமே நடக்கக்கூடாது. அதுக்காக தான் நாமளும் போராடிட்டு இருக்கோம். எல்லாரும் போராடிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு யோசிச்சு ஓட்டு போடுங்க. இந்த விஷயத்த இந்த ரீல்ஸ் இந்த ஷார்ட்ஸ் வந்து நீங்க ஷேர் பண்ணலனா கூட சரி, இந்த இன்ஃபர்மேஷனையாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலீஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். யோசிச்சு ஓட்டு போடுங்க.